Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அச்சச்சோ, வெறும் வயிற்றுல வாழைப்பழம் சாப்பிட்டா இவ்வளவு ஆபத்தா? நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது தான். இருந்தாலும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிந்துக்கணும். சிலர் காலை உணவோட வாழைப்பழத்தை எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. இதனால் சில உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாழைப்பழம் அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது தான். எளிதில் வாங்கக்கூடியதாகவும் இருக்குது. குறிப்பாக இது எல்லா பருவங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் எல்லா தரப்பினரும் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்றதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இருந்தாலும் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது நல்லதில்ல. காலையில் வெறும் வயிற்றுல வாழைப்பழத்தை சாப்பிட்றப்ப அது சில உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், கனிமங்களை உறிஞ்சுறது. வாழைப்பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்டோன்னா உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்காம போயிடும். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால இரும்பு சத்து, துத்தநாகம், கால்சியம் இதெல்லாம் உடல்ல உறிஞ்சப்படுவது கூட தடுக்கப்பட்டுரும். செகண்ட் ஒன், இதய துடிப்புல வேறுபாடு. வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. இது ஹைப்பர் கேமியாவை ஏற்படுத்திடும். இதனால இதய துடிப்புல வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்ட் ஒன், சர்க்கரை அளவு. வாழைப்பழத்தில் சர்க்கரை அதிகம். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால சர்க்கரையோட அளவு திடீர்னு உயர்ந்துடும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தீவிர பிரச்சனையாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபோர்த் ஒன், செரிமான கோளாறு. வாழைப்பழத்தில் பெக்டின் இருக்கு. இது ஒரு வகையான நார்ச்சத்து. இது வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தை பிணைக்குது, செரிமானத்தை மெதுவாக்குது. இது அமில பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். வெறும் வயிற்றுல அமில உணவுகளை சாப்பிட்றது செரிமானத்தை கடினமாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபிஃப்த் ஒன், சோம்பல். வாழைப்பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்றது நம்மளை சோம்பேறி ஆக்கிரும். எந்த வேலையும் செய்ய ஆர்வம் இல்லாத மாதிரி நம்மளை மாற்றிடும். சிக்ஸ்த் ஒன், எடை அதிகரிப்பு. உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாழைப்பழம் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த பழத்தை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது நல்லதல்ல. வாழைப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா கலோரிகள் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். செவன்த் ஒன், வளர்சிதை மாற்றத்தில் விளைவு. வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வருவது வளர்சிதை மாற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். காலையில் வாழைப்பழத்தை சாப்பிடவே கூடாது. காலையில் சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற பழங்கள், காய்கறிகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றுல வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.